யாருங்க நீங்க? என்ன வேணும்? கோபால் அனுப்புனாருமா. கொத்தனார் சித்தாள் வேணும்னு சொல்லியிருந்தீங்களாம். கோபால் வரலையா? அவரு ஒரு வீடு சென்டரிங் போடுதுமா, அங்க போயிட்டாரு. போய் 2 நாள் வேலை செய்யுங்க வரேன்னு சொல்லியிருக்காருமா. இவங்க தான் சித்தாளா? நல்லா வேலை செய்வாங்கம்மா. சரி சரி, இதான் வீடு, வாங்க உள்ள வந்து வேலையை பாருங்க. மா, அந்த கம்பி கொண்டு வாமா. யோ, டீ இங்க வைக்கிறேன், புடிச்சிட்டு ஒழுங்கா வேலையை பாரு. முருகா, முருகா, உனக்கு மரியாதையே இல்ல. நான் தான் உன்னை மதிக்கிறேன். நீ பெரிய கொத்தனாருன்ற மரியாதை இல்லாம டீயை கீழே வச்சுட்டு போகுது. அதுக்குதான் நான் சொல்றதை கேட்கணும்ன்றது. சரி வா, டீ குடிக்கலாம். அந்த கவர் எடு. குடிப்போம். தூக்கு. தூக்க முடியாதுப்பா, இப்படி அள்ளி வச்சா எப்படி முருகா தூக்குறது? கொஞ்சம் குறைப்பா, இன்னும் கொஞ்சம் குறைப்பா. இப்படி அள்ளி வச்சா யார் தூக்குறது? அம்மா, இது கூட தூக்கலன்னா அப்புறம் என்னமா சித்தாள்? ரொம்ப கொடுமைப்படுத்துறப்பா. யூனியன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன், நான் போறேன். யோ, இந்தா சாப்பிட்டு சீக்கிரம் வேலையை பாரு. ஏதோ 50 ரூபா கடையில் வாங்கிட்டு வந்துடும் போல இருக்கு. ரசம் 1, சாம்பார் 1, ஒரு இத்து போனா அப்பளம். யோ கொத்தனாரு, இந்தா டீ. அம்மா, கொடுக்கறதா கொடுக்குறீங்க, சில்வர் கிளாஸ்ல கொடுக்கலாம்ல? உன் எச்சு கிளாஸ் யாரு கழுவுறது? இறசிக்கிடுச்சு. சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். கொத்தனார், கொத்தனார், டீ.
டீயா காஃபியா? டீயும் வேணாம் காஃபியும் வேணாம், டிஃபன். ம் ம் என்ன எல்லாம் இப்படி கிடக்குது? பொருள்லாம் அங்கங்க போட்டபடி அப்படியே கிடக்குது. யோ கொத்தனார், இது நான் எதிர்பார்க்கவே இல்ல. எங்க ஆளையே காணோம். சாந்தி, சாந்தி, இவ எங்க போயிட்டானே தெரியலையே. அங்கே நில்லுங்க. ஏன் இங்க வந்தீங்க? கல்லு கில்லு ஏதாவது மண்டையில விழுந்துச்சுன்னா அப்புறம் யார் உனக்கு எல்லாத்தையும் அள்ளி கொட்டுறது? வயசான காலத்துல கம்முன்னு உட்காராம அதான் உங்களுக்கு தேவையானதுல அங்கே வந்துருது இல்ல. அப்புறம் எதுக்கு இங்க வரீங்க? உங்க பையனுக்கு யார் பதில் சொல்லுவா? முதல்ல போங்க இங்க இருந்து. எப்படி பேசுறா பாரு. வரட்டும் என் மாமன், வச்சுக்கிறேன். உங்க மாமியா பூச்சா? போயிட்டா அந்த கேள்வி. கொத்து ம் கொத்து, ம் நான் ம் வாழ்ந்தா உன் கூட வாழணும்னு தோணுது. அப்படியே ஆகட்டும். லைஃப் லாங் உன் கூட மட்டும்தான் வாழணும்னு தோணுது. வாழ்ந்துருவோம். கொத்து யாருன்னே தெரியல. உருகுதே ம். மருகுதே ம். ஒரே சொல்லாலே ம். உருகுதே மருகுதே ஒரே இந்த நேரத்துல போன் பண்றாரு. ஐயோ என்ன பண்றது கொத்து? எடுத்து என்னது பேசுறது? சொல்லுங்க. ஹலோ, ஃப்ளைட் டிக்கெட் கிடைச்சிச்சுமா? இன்னும் 2 நாள்ல ஊருக்கு வந்துருவேன். என்னம்மா ஷாக் ஆயிட்டியா? இல்லைங்க. என்ன உன் பேச்சுல ஒரு தடுமாற்றம் தெரியுது? அப்படிலாம் எதுவும் சரி, இல்லைங்க. வீட்டு வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போதுங்க. சரி, நான் நேர்ல வந்து பாத்துக்கிறேன். உனக்காக தான் ஒரு gift வாங்கிட்டு இருக்கேன். நீ ரெடியா இருக்கല്ലോ? வச்சுட்டுமா? ஐயோ மா, எப்படி இருக்கீங்க? எங்கம்மா சாந்தி? போதும்டா, நீ வெளிநாட்டுல போய் வேலை பார்த்தது. அவ இங்க ஆம்பளை சவத்துக்கு மதம் பிடிச்சு அலைஞ்சுகிட்டு இருக்கா. ஏண்டா, போனது போனியே ஒரு பிள்ளைய கொடுத்துட்டு போயிருக்க கூடாது? பிள்ளைய பாத்துக்கிட்டாது உட்காந்துட்டு இருந்திருப்பா. என்னம்மா சொல்றீங்க? அவ ஓடி போயிட்டாடா. இனிமே நான் இங்க இருந்து வேலை பாக்குறேமா? இனிமே நீ வேலை பார்த்தா என்ன, பாக்கலன்னா என்ன? அதான் ஓடிட்டாளே. மேஸ்திரி பார்க்கணுண்ணே. சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்காரு. சொல்லுங்க. நம்ம நாராயணன் அனுப்புனாரு சார். கூட சித்தால் வரல? என் பொண்டாட்டி வந்திருக்கா சார். வந்து வேலையை பாருங்க. ஓகே சார். வா சந்தி, பார்த்துலாம். மாவ், அங்க என்ன தடவிட்டு இருக்க? வேலையை பாரு. சாந்தி, தண்ணி ஊத்து. ஹலோ, முருகன் பொண்டாட்டிய மேஸ்திரி உசார் பண்ணலான்னு பாக்குறாரு. அப்படியா? பேரு? முருகன் சார். சித்தால் பேரு? முருகன் பொண்டாட்டின்னு எதுங்க சார்? முருகன் பொண்டாட்டியை பார்க்கலாமா? இதான் சார் என் பொண்டாட்டி.
எப்பவும் மூஞ்ச மூடிட்டு தான் இருப்பியா? முகத்துல இருந்து அந்த துணி எடுமா. எடுமா. சார் சார், என் பொண்டாட்டில அந்த மாதிரி பொம்பளை இல்ல சார். காசு கொடுங்க சார். கொடுங்க சார். கொடுங்க சார்ன்ற. வா சாந்தி போலாம். பாத்து ஏய் அங்க பாருடி பகல்ல அவங்க பண்றானே இத. ஆமாண்டி, நான் சந்தேகப்பட்டது சரியாதான் போச்சு. ரொம்ப துணிச்சல் தாண்டி அவளுக்கு. அவனை நினைச்சு போடுறாங்க. ஏற்கனவே 2 பேருக்கு கள்ள தொடர்பு இருந்திருக்கும் போல. இல்லன்னா எல்லாரும் இப்படி கட்டி பிடிப்பாளா? ஏய், தண்ணி எடு. கல்லெறி. கல்லெறி. சோத்த எடுத்து வைடி. ஏய் ஏய் மயிறு, உன்னதான் குழம்பு ஊத்து. மனசு வேற எங்கேயாவது இருந்துச்சுன்னா இப்படிதான் இருக்கும். உனக்காக தனியா சொல்லுவாங்களா? போட்டு சாப்பிடு. பேரு முருகன். சார் காசு கொடுங்க சார். என்னடி மயிறு, உனக்கு 7 மணிக்கு தூக்கம்? இந்தாரு, சும்மா இந்த மயிர கீரலாம் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் உனக்கு அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். நான் அப்படிதாண்டி சொல்லுவேன். யோ, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. ஆமாண்டி மயிறு, நான் அப்படிதான் பேசுவேன். மயிறு இருந்தா இரு, இல்ல கிளம்புடி. போறேன். உன்னை நம்பி வந்தேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். ஏய், எங்கடி கிளம்பிட்ட? ஏய், ஓடுகாலி ஓடுகாலி புத்தி வந்துட்டாலே காடு ஒரு இடத்துல நிக்காதாண்டி, நிக்காதான். ஓடுகாலி
ஓடுறி ஓடு, எவ்வளவு தூரம் தான் ஓடுறேன்னு பாக்குறேன். ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லட்டுமா? ஒரு வீட்டுல 2 நாய் இருந்துச்சான். அதுல ஒரு நாய்க்கு வீட்டுல இருக்கிறத தின்னு தின்னு சலிச்சு போச்சான். அதனால அந்த நாய் தெருவுல கிடக்கிறத திங்கலான்னு முடிவு பண்ணிடுச்சான். அது எந்த நாயின்னு தெரியுதாடி? நாய. சரி வா உட்கார். அடுத்தாத சரகடிகளா இந்தா. எனக்கு வேணாம். என்னடி புதுசா அடிக்கிற மாதிரி பிகு பண்ற? பிடிக்கல. புதுசா இருக்குடி, இது வேணாம்டி. வேணாம், எனக்கு பிடிக்கல, விட்டுரு. என்ன வேண்டாம்? நான் வேண்டாமா, சரக்கு வேண்டாமா? உன்னத்தான் சொல்றி. நான் உனக்கு பத்தலையா இல்ல சலிச்சு போயிட்டனா? இன்னைக்கு ராத்திரி பாப்படி, என்னுடைய முழு வீரியத்தையும் பாப்ப. காற்றண்டி விடிய விடிய அப்ப தேடுவேன். சிவராத்திரி கையது. ஏய் தயக்கம் ஏனோ என்னடி தள்ளி விடுற? இந்த பாரு, குடிச்சிருக்க, வேணாம், விட்டுரு. ஐயோ, அப்ப நான் தான் தப்பா? நான் தான் குடிகாரனா? அப்ப நீ என்னோட சேர்ந்து குடிக்கலையா? ஏய் என்னடி புதுசு புதுசா பேசுற? சரக்கு வாங்கிட்டு வர சொல்லி கொஞ்சம் ஊத்துங்க, கிக்கு செம்மையா இருக்கு, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, அடுத்த ரவுண்டு போலாமா? இப்படிலாம் கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏதோ உன் மேல டவுட்டா தான் இருக்கு. இத்தனை நாளா எனக்கு வரல, ஆனா இப்ப வருது. ஏதோ தப்பு நடந்ததா நினைச்சுக்கிறேன். உன்னை மன்னிச்சிடுறேன்டி. சொல்ல ப்ளீஸ், சொல்லு. இந்த பாரு, பக்கத்துல வராத, எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு என்னமோ ஆச்சு. நான் என்ன பண்ணுவேனே தெரியலையே. ஐயோ, நான் எந்த கோயிலுக்கு போவேன்னு புரியலையே. உன்னை விடிய விடிய சந்தோஷப்படுறதுனாதான் நான் ஆம்பளையே, இல்லன்னா அது கிடையாது. வா ப்ளீஸ் குட்டிமா, வா குட்டிமா. நீ என்னடி என் கூட படுக்க மாட்ட? உண்மை என்னன்னு தெரியாத வரைக்கும் நான் உன் கூட படுக்க மாட்டேன்டி. படுக்க மாட்டேன். எனக்கு இதுதான் தேவைதான். ஹலோ, சொல்றா. என்ன மச்சான், வந்து 2 வருஷம் ஆச்சு, உன் கூட பண்ணல, மறந்துட்டியா என்ன? வீட்டுல கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லடா. என்ன சூழ்நிலை சரியில்லை? சூப்பரா வீட கட்டி முடிச்சிட்டேன், வெளிநாட்டு பணம் வேற கையில விளையாடும். மா, டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். சொல்லு மச்சான். உனக்கு பொண்ணு பாக்குறதா கேள்விப்பட்டேன். உனக்கு பொண்ணு கொடுக்க நான் நீனு போட்டி போடுவாங்களா? உங்ககிட்ட வந்தா செம்மையா வாழ போறா, அப்புறம் என்ன? வீட்டுல பொண்ணு எல்லாம் பார்த்தாங்க, ஆனா நல்ல குடும்பத்து பொண்ணா அமையல. அதான் நல்ல பொண்ணா பாத்துட்டு இருக்கோம். என்ன பண்றதுன்னே தெரியலடா. சரி, இப்ப என்ன வேலை போகுது? கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கு, சைட்டுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன். ஃப்ரீயா இருக்கும்போது கால் பண்ணு மச்சி, பேசுவோம். ஓகேடா.
மன்னிச்சிருங்க. என் மனசு ஃபுல்லா நீங்க தான் இருக்கீங்க. சத்தியமா நான் உங்களை தான் லவ் பண்றேன். இப்ப மட்டும் நீங்க என்ன ஏத்துக்கல, இந்த கம்பியால குத்திக்கிட்டு செத்துருவேன். விடு. பைத்தியமா நீ? ஏன் இப்படி பண்ற? சார் ஏன் சார் இவ தடுத்தீங்க? குத்திட்டு சாப்பிட்டேன் சார். விட்டுங்க சார். நான் இருக்கும் போது என்ன பண்ற பாருங்க. துரோகி இவ சரியான நாடு மாறி சார். டேய், நீ வாய மூடு. இது எனக்கும் அவருக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். எங்களுக்குள்ள 1000 இருக்கும். அதுல நீ தலையிடாத. என்னது எனக்கு சம்பந்தம் இல்லையா? என்னடி இப்படி பொஸ்குன்னு சொல்லிட்ட? ஏய், நீ சுட சுட கறி மீன் சமைச்சு போடுவா, அதை சாப்பிட்டுட்டு நாம விடிய விடிய கொண்டாட்டமா இருந்தோமே, அதை மறந்துட்டியா? இல்ல ஆஃப் பாயிண்ட் வருவேன், இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க, டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, கேரா இருக்கு, கிக்கா இருக்கு சொல்லுவியா? அதை நீ மறந்துட்டியா? இல்ல வாழ்ந்தானா உன் கூட தான் வாழணும்னு சொன்னீங்க, அதை நீ மறந்துட்டியா? போய் சொல்ற சார். இப்ப என்னடி திடீர்னு இப்படி மாத்துற? சார் இது ஓடுகாலி சார், ஓடுகாலி. இவனை நம்பாதீங்க சார். ஆமாண்டா, நான் ஓடுகாலி தான். ஆனா முதல்ல நீ யாருன்னு தெரியுதடா உனக்கு. ஓ, மறந்துட்டியோ? அயோக்கிய பயலே, நல்லா கறிய மீனும் சாப்பிட்டோன்னு சொன்னியே, ஆஃப் வாங்கி குடிச்சோன்னு சொன்னியே, அதெல்லாம் யார வீட்டு காசு? எல்லாம் இந்த மனுஷன் சம்பாரிச்சு கொடுத்ததுடா. முருகன் பொண்டாட்டிய மேஸ்திரி கரெக்ட் பண்ணுவார்னு நினைச்சேன். பார்த்தா மேஸ்திரி பொண்டாட்டி தான் முருகன் கரெக்ட் பண்ணி கூட வந்திருக்கான். இவங்க தான் ஏன் உசாரா இருக்கணும்? இத பாரு சாந்தி, வெளிநாட்டுல வேலை செய்யற ஒவ்வொருத்தனும் ஒரு டீ குடிச்சா ஒரு வெள்ளி செலவிடுமேன்னு தான் எல்லா ஆசை பாசங்களையும் அடக்கிட்டு, தான் கஷ்டப்பட்டாலும் தான் குடும்பம் கஷ்டப்படக்கூடாதுன்னு சேர்த்து வச்ச காசு எல்லாம் வீட்டுக்கு அனுப்புறான். வெளிநாட்டுல வேலை செய்யறவனோட வலி என்னன்னு உனக்கு எப்படி தெரியும்? தெரிஞ்சா நீ இப்படிலாம் பண்ணிருக்க மாட்ட. இதெல்லாம் பார்க்கும்போது மனசு வலிக்குது. என்ன மன்னிச்சிருங்க, நான் நிஜமாவே தெரிஞ்சிட்டேங்க. எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுங்க. உங்க அருமை எனக்கு அப்ப புரியல, இப்பதாங்க புரியுது. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேங்க. என்ன மன்னிச்சிருங்க. என்ன மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. எழுந்திரு. உன்னை மன்னிச்சிட்டேன். இனிமேலாவது உண்மையாவும் நேர்மையாவும் இரு. புருஷனுக்கு துரோகம் பண்ணாது. உன் புருஷன் முருகனுக்காவது உண்மையா இரு. நல்லா இரு. மனசார வாழ்த்துறேன். எங்க இருந்தாலும் வாழ்க.